அடுத்ததாக பெயர் வந்திருக்கிறது வந்து யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹர்தீப் சிங் பூரி. இவர் யாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெட்ரோலிய எரிபொருள் துறை அமைச்சராக இருக்கார் பாருங்க மோடியோட கவர்மெண்ட்டில். இவர் தான். இவர் 2014 வந்து எப்ஸ்டீனோட மிக தொடர்பில் இருந்திருக்கான், க்ளோஸ் ஆன் நெட்ஒர்க்கில் இருந்திருக்கான். லிங்க்டினோட ஒரு கோ ஓனர் கிட்ட வந்து லிங்க்டினோட ஓனர் வந்து ரீட் ஹாஃப்மன் அவங்ககிட்ட வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னா, இவர் தெரியாது, இவர் தான் பெரிய பூரி, இவர் தான் பெரிய பூரி அப்படின்னு சொல்கிறான். என்ன பூரி அப்படின்னா யுவர் மேன் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறான். ஏன் இவன் மேலே எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னா, இந்த நாய் இங்கே உட்காந்துக்கிட்டு இதுக்கு வந்து கேடுகெட்ட ஒரு மொல்லமாரி நாய், இந்த மொல்லமாரி நாய் இங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரியான கேடுகெட்டக்கிட்ட போய் டிஜிட்டல் இந்தியாவை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்திருக்கான். அப்போ வந்து கேட்டால் வந்து நான் வந்து இதில் இல்லவே இல்லை, நான் வந்து பிஜேபியில் தான் இருந்தேன், பிஜேபியில் இருந்துன்னு சொல்ல, நான் வந்து அரசாங்கத்தில் இல்லை அப்படின்னு பார்த்தா பிஜேபியில் இருந்திருக்கான். பிஜேபியில் இருந்தவனுக்கு எப்படி டிஜிட்டல் இந்தியாவை பற்றி தெரியும்? அரசாங்கத்தோட ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் டிஜிட்டல் இந்தியாவை பற்றி போய் இவர் வந்து அந்த லிங்க்டின் ஆள்கிட்ட பேசினாராம். அதுதான் இவரோட தொடர்பா, வேற எந்த தொடர்பும் இல்லையா அப்படின்னு வந்து பேசுகிறான். இவன் வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து விடுதலை புலிகள் தலைவர் வந்து பிரபாகரன் அவர்களோட கூட தான் பேசினேன், அதுக்காக நான் வந்து தீவிரவாதி ஆயிடுவேனா அப்படின்னு கேட்குறான். கோதுமை மூட்டை தலையன் என்ன சொல்கிறான்னா, ஏதோ யாரோட வச்சு யாரோட பேசுவ நீ ஒரு கேடுகெட்ட வீணா போன இயற்கை வளங்களை விற்கிறதுக்காக விற்று அது வழியாக வந்து இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட கவர்மெண்ட்டில் நீ ஒரு அமைச்சர் ஆகிட்ட அப்படின்றதுனால வந்து அதையும் இதையும் சேர்த்து பேசுவியா நீ? உன்னோட வாய்க்கு உனக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடணும். ஆனால் இவ்வளோ பிரச்சனை வருது, ஆனால் அந்த நேரத்தில் என்னெல்லாம் பேசுகிற நீ? இது இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயத்துக்கு, சீரியஸான விஷயத்துக்கு வருவோன்ற பேச்சு வாக்கில் சீரியஸான விஷயத்துக்கு வருவோம்னா அப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சீரியஸாக இல்லை. ஓன் பொண்டாட்டியை ஓன் பிள்ளைய எடுத்துகிட்டு போய் அவனா வந்து உருக்கி வச்சு தின்னான்னா தானே உனக்குலாம் தெரியும். உன் மண்டையிலலாம் வந்து இந்த கொண்டைக்கு பின்னாடி என்னடா வச்சுருக்க நீங்களா? கோதுமை இருக்கா, இல்லை கோதுமை தின்னுட்டு அது வழியாக வெளில வரதை தான் வந்து உன் மண்டை உள்ள வச்சிருக்கியா? ஒன்னெல்லாம் வந்து அமைச்சரா வச்சிருக்கானுங்க பாரு அவனுங்களுக்கு. सारों मेम्स बन गई हैं, वो लोग कह रहे हैं कि वो बड़े जो वर्ल्ड लीडर्स है वो उस लपेट में आ गए और मेरा देश मेरा भारत महान है और मैं डिजिटल इंडिया की बात कर रहा हूँ. मेम्स बन गई हैं. அப்புறம் என்ன சொல்ற? இதெல்லாம் வந்து அவன் என்ன பண்ணாரு? அவர் ஒண்ணு அப்ப கேள்வி கேட்கிறாங்க அந்த நாயை, ஏண்டா நாயே மண்டையில தான் ஒன்றும் இல்லைன்னு தானே இந்த தலைப்பாவை சுத்திட்டு இருக்கிற, நீ சொல்றா இது மாதிரி அவன் தான் வந்து இந்த மாதிரி கேடு கெட்டவனாச்சு, அவனோட ஏன்டா பழகுன, அவனோட ஏன்டா வந்து நீ இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் அவனுக்கு ஒன்றும் இல்லையே, அவர் சாதாரண ஒரு விஷயம் செஞ்சாரு, அதுக்காக 1 வருஷத்துக்கு ஜெயிலுக்கு போனாரு, அதுக்காக வந்து நான் பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்றான். 2008 he pled guilty, yes, for a charge that he was soliciting the favors of a woman who was underage. That was it. இவன் எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன் அப்படின்றது வந்து அந்த இதில் இவனுடைய இன்னொரு இமெயிலில் தெரியுது. அதில் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து நான் வந்து கீப் என்ஜாயிங், உனக்கு சொல்லணுன்னு அவசியம் இல்லை, நீ என்ஜாய் பண்ணுன்றான். 2014 அனுப்புகிறான். 2008 இவன் இந்த சின்ன சின்ன குழந்தைகளை கடத்தி என்ன வேலை செய்கிறான் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அப்போ 2014 என்ஜாய் பண்ணு, தொடர்ந்து என்ஜாய் பண்ணு, உன்னோட எக்ஸாட்டிக் ஐலாண்டு திரும்பி வந்துட்டியான்னு அனுப்புகிறானே. இப்போ இவனை என்ன செய்யறது? இவன் வந்து மந்திரி, உலகத்தில் வந்து கேடுகட்ட பில்கேட்ஸும் சரி, இப்போ யூகேலையும் சரி, பல யூரோப்பியன் நாடுகளில் யாருடைய பெயர்கள் எல்லாம் தொடர்பில் வந்திருக்குன்னு சொன்னவங்களே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு வந்து இது மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்றாங்க. ஆனால் இந்தியான்ற ஒரு கேடுகட்ட வெக்கங்கெட்ட துப்புனா கூட தொடச்சிட்டு போற இந்த நாட்டில் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து அமைச்சராக இருக்காங்க. இவன் இமெயில் மட்டும் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கல. இப்போ அம்பானியே கூட வந்து நேரடியாக வந்து எப்ஸ்டீனை சந்திச்சாரா அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த கொண்டை வந்து போய் அங்கே வந்து 3 தடவை வந்து இவனை வந்து நேரடியாகவே சந்திச்சுட்டு இந்தியாவில் இருக்க இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலலாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை வந்து அனுப்புகிறான். இதெல்லாம் வந்து இவன் வந்து அரசியலில் இருக்கான், ஆனால் வந்து கவர்மெண்ட் வழியாக எந்த ஒரு இதுவாகவும் இவன் ஒரு சோர்ஸாகவும் இல்லை. ஆனால் இதெல்லாமே அப்போவே செய்கிறான். இவன் இதெல்லாம் செய்துட்டு கேட்குறான், இந்த எக்ஸாட்டிக் ஐலண்டுன்னு சொல்கிறானே, இந்த எக்ஸாட்டிக் ஐலண்டில் என்ன கொடுமைகள்லாம் நடக்கிறதுன்னு 2008 வெளியில் வந்துருச்சு.
அப்போ அதை எக்ஸாட்டிக் ஐலண்ட் அப்படின்னு சொல்கிறான்னா இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். இவனோட இந்த கொண்டையை அவுத்து விட்டாலே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாகணும் உங்களுக்கு தெரியுமா? இந்த கொண்டையை பற்றி பேசினாலே, இந்த கொண்டையை வந்து அவுத்து விட்டு அதில் இருக்க மயிறு வெளில தெரிஞ்சாலே இவ்வளோ பிரச்சனையாகிற உனக்கு அங்கே எத்தனை குழந்தைகள், அந்த குழந்தைங்களெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த குழந்தைங்களோட பல்லெல்லாம் பிடுங்கிட்டு, ஏன்னா இந்த மாதிரி கொடுமைகள் அந்த குழந்தைக்கு செய்யும்போது வந்து அந்த குழந்தைகள் வந்து திருப்பி கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைங்களோட பல்லெல்லாம் பிடுங்கி வச்சு இந்த மாதிரி கொடுமை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ராட்சச கேடு கெட்ட ஒரு சாத்தான் வழிபடுற கூட்டத்துக்கிட்ட போய் நீ எல்லாம் வந்து அடிபணிஞ்சிருக்கன்னா நீ எல்லாம் சீக்கிய இனத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலம்டா. நீ எல்லாம் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக இந்த மாட்டு மூளை கொண்டையை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அந்த மாட்டு மூளை கொண்டை சொல்கிறான் இந்த மாதிரி இதில் என்ன இருக்குது, அவர் வந்து இந்த மாதிரி கேவலமான விஷயம் தானே செஞ்சார், அதில் டவுட் இருந்துச்சு, அதுக்கு என்ன ஒரே ஒரு இது தானே அப்படின்றான். ஏன்டா மிக மிக தெளிவாக அவனே ஒத்துக்கிறான் இதெல்லாம் செஞ்சான்ட்டு. ஆனால் வந்து நீ உட்காந்து என்ன சொல்கிற, நான் டிஜிட்டல் இந்தியாவை தான் பிடுங்கினேன் அப்படின்ற. டிஜிட்டல் இந்தியாவை இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட கேவலமான ஒரு மாமா வேலை பார்க்குறவனை வச்சு தான் உங்கள் இந்தியா வளரணுமாடா? இந்தியா இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட ஆளோட வந்து எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருந்தும் வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது? இப்போ கூட எங்கள் பார்ட்டியில் சொல்கிறாங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் பயங்கர காண்டு ஜி உங்களை பார்த்து. ஏன்னா வந்து நம்மளோட மெயின் ஜிக்கு அடுத்ததாக நீங்கள் தான் வந்திருக்கீங்க ஜி நம்ம பார்ட்டியிலேருந்து, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் உங்கள் பேரை போட்டிருக்காங்கன்னு உங்களுக்குலாம் பொறாம ஜி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. एक हमारी member of parliament, a lady member, she took me aside, she said many of these people are very jealous. मैंने कहा यार कुछ हुआ होता तो मैं बात कराता ना, मैं तो इसी पे रह गया after that anyway. So எவ்வளோ க்ளோஸாக இருக்கான் இவன் அப்படின்னா வந்து எப்ஸ்டீனுக்கே சொல்கிறான், நான் ஒரு 3 புக்கு வச்சுருக்கேன், அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்தியாவுக்கு உடனே வருவீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு புக்கு காமசூத்ராவாக இருக்கும் போல இருக்குது. 2வது இந்த மாதிரி கொண்டையை வச்சுட்டு எப்படி பொண்ணுங்களோட இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சுயசரிதியாக இருக்கும். 3வதாக என்ன இருக்கும்னா போடா அப்படின்னு சொல்லி பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்துருந்துச்சு. சின்ன வயசில் நம்மளுடைய 56 இன்ச்சு எப்படி வந்து சின்ன சின்னதாக 10 இன்ச்சு 20 இன்ச்சு 30 இன்ச்சாக வளர்ந்து இப்போ எப்படி 56 இன்ச்சாக வளர்ந்துச்சு அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அதை வந்து ஸ்கூல்லலாம் கொடுக்குறாங்க. அந்த புக்காக கூட இருக்கலாம். அடுத்ததாக இந்த நாயை பற்றி பேசினாலும் பேச வேண்டியது. அடுத்ததாக வந்து இது பேர் அதிகமாக அடிப்படுறது வந்து ரவி மாத்தா. உடனே வந்து வழக்கம் போல் இந்த மாதிரியான கேடுகட்ட விஷயங்களை பற்றி பேசினாலே பாஜகவில் இருக்க ஏதாவது ஒரு சங்கி கண்டிப்பாக வந்து சிக்கிடுவான். அதே மாதிரி தான் இவனும் வந்து சிக்கி. இந்த நாயை பற்றி அப்புறம் பேசுவோம். இந்த நாய் வந்து 2014 பிஜேபிக்கு வந்து எலெக்ஷனில் வந்து அட்வைஸ் கொடுக்குற அளவில் வந்து இருக்கான். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து தீபக் சோப்ரா அப்படின்றவன். இவன் மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவாகவும் பல புக்ஸை எழுதின ஒரு என்னமோ இது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கே இவன் தான் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி நடந்துப்பான் வெளியில். ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கேடுகட்ட கேவலம். எனக்கு ஒரு இஸ்ரேலி பொண்ணு அரேஞ்ச் பண்ணி தரியா, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து காட் அப்படின்னு அந்த கடவுளை பற்றி சொல்கிறான். கடவுள் வந்து உருவாக்கப்பட்டவன், ஆனால் க்யூட் கேர்ள்ஸ் வந்து உண்மையிலே இருக்காங்க. கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் க்யூட் கேர்ள்ஸ் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து இந்த கேடுகட்ட எப்ஸ்டீனோட வந்து இவன் வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்கான். இதை வந்து ஏன் நம்ம பேசணும் அப்படின்னா வந்து இந்தியாவில் அதிகார வர்க்கம் எப்படி செயல்படுத்துன்றது இதுக்கு தான் மிக 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 தெளிவான உதாரணம். ஏன்னா ஒருத்தன் மிகப்பெரிய கம்பெனியோட ஒரு ஒரு மல்டி மில்லியனராக இருக்க ஒருத்தனும் வந்து தான் வந்து இந்த ஆளுக்கு வேலை செய்கிறேன், நான் தான் அவரோட ஆள், நான் தலைமைக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு பேசுகிறான். கேடு கெட்ட ஒருத்தன் இவன் வந்து அவங்களுக்கு எலெக்ஷனில் அட்வைசராக இருக்கான், அவன் இவனோட க்ளோஸாக இருக்கான். அவங்களோட அமைச்சரவையிலேயே வந்து மந்திரியாக ஒருத்தர் இருக்கான், இன்னுமே இது ஒரு பிரச்சனையாகவே இல்லாமல் இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேடுகட்ட இந்த கொண்டை உட்காந்துருக்கான். இது இல்லாமல் இந்த தீபக் சோப்ரான்றவன் இந்த அதிகார வர்க்கத்தோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கான், ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி வேலை செய்கிறான்னு பார்க்கலாம். இதெல்லாம் இவனுங்கெல்லாம் பின்னாடி வந்து பின்வாசல் வழியாக எப்படி ஒரு இன்ஃபார்மலான ஒரு லாபியிங் விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்றதான் இதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது. இண்டிவிஜுவலாக இவங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குது. அவன் சமைக்கிற இந்த குழந்தை கறி எடுத்து இவன் தின்றான், அவன் வந்து கடத்திட்டு வந்த குழந்தைய வந்து இவன் கெடுக்கிறான்றது விஷயம்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபைல் கிடையாது. என்ன சொன்ன மாதிரி இதுலேருந்து வர்ற விஷயங்கள் என்ன வெளிப்படுத்துது அப்படின்னா இந்தியாவாகட்டும் எங்கே ஆகட்டும் இவங்க பின்னாடி இது வழியாக நடக்கிற இந்த விஷயங்கள் கண்ணுக்கு நேரம் ஒரு வித்தையை காட்டுறாங்க டிவியில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். ஆனால் பின் வேலைகள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை உங்களுடைய புரியாத நண்பர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் இதை பற்றி எடுத்து வந்து சொல்லணும். அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து காட்டுறாங்க அப்படின்னா தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். உதாரணத்துக்கு இந்த ராஜ்தீப் சார்தேசாய் அப்படின்றவர் வந்து கொஞ்சம் ஆம்பளத்தனமாக வந்து கேட்குறாரு, கொஞ்சம் ஆண்மை உள்ள ஒரு மனிதனாக வந்து கேட்குறாரு, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எதற்காக வந்து இது மாதிரி
அம்பானி வந்து அவருடைய பெயரை வந்து நான் வந்து மோடியோட ஆள் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து இதெல்லாம் வந்து பேசுறாரு, அதுக்கு யார் வந்து உரிமை கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு வந்து பாஜகவில் ஒரு பதில் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்க ஒரு அம்மா. அந்த அம்மா கொடுக்குற பதிலோட அந்த அம்மா கொஞ்சம் கர்ண கொடூரமாக தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Rajdeep Sardesai ji, a very seasoned journalist, Vinamrata se now listen. Shame on you, Indira Gandhi. M.O. Mathai in his book Reminiscences of the Nehru Age has written, I ended my 12-year relationship with Indira Gandhi when I saw her behind the curtain with another man. That man was Dhirendra Brahmachari. Shame on Pandit Nehru. Edwina What is this got to do? What is this got to do? காயாமையான்னு கத்துதா. அது என்ன சொல்லுதுன்னா, இவன் கேட்டது இப்போ 2026 வந்த இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எப்படி உங்களுடைய ஆளுடைய பேர் வருது, ஏன் வந்து அம்பானி இதை வந்து பேசுகிறாரு அப்படின்னு தான் கேட்டான். அதுக்கு அவங்க பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேம் ஆன் யூ, இதெல்லாம் நீ வந்து இதெல்லாம் பேசுகிற. இந்திரா காந்தி வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, இந்திரா காந்திக்கு வந்து அஃபேர் இருந்துச்சு. இந்திரா காந்தி எப்போ ரொம்ப நாள் முன்னாடி செத்து போன இந்திரா காந்தி, இவங்க வந்து இப்போ விட்டா நேருவே பேசுகிறாங்க, அவரோட பொண்ணு இந்திரா காந்தி பேச மாட்டாங்களா? நேரடியாக பதில் கொடுக்காம இந்திரா காந்திக்கு அஃபேர் இருந்துச்சு, இந்திரா காந்தி ஏன் அப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி இந்திரா காந்தி பண்ணுறதுனால தான் இந்த கேடுகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான சமூகத்தில் வாழ்கிறோம், அதனால் இந்த கேள்வியை நீங்கள் இனிமேல் கேட்காதீங்கன்றாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சிரிக்கிறதுக்கு சொல்ல, இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தொலைக்காட்சியில் நடக்குது. அப்போது நம்ம தான் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் எடுத்து போய் சேர்க்கணும்.